அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கல்வி விதைகள் வலையொலி. பார்த்தீங்கன்னா 20/9/2024 10ஆம் வகுப்புக்கான காலாண்டு தேர்வு அனைத்து மாவட்டங்களையும் நடந்து முடிஞ்சுது. நம்ம உங்ககிட்ட உங்கள் மாவட்ட வினாத்தாளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சில பேர் அனுப்பியிருந்தீங்க, இன்னும் சில பேர் அனுப்பாமல் இருக்கிறீங்க. சில பேர் அனுப்புகிறீங்க, ஆனால் எந்த மாவட்டம் அப்படிங்கிறது வினாத்தாளை போடாமல் இருக்கிறீங்க. எனக்கு மிகவும் அது சிரமமாக இருக்குது அந்த வினாத்தாளை தொகுத்து போகிறதுக்காக. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் வினாத்தாள் அனுப்பலை அப்படின்னா அந்த வினாத்தாளில் உங்களுடைய மாவட்டத்துடைய பேரை எழுதி தயவு செஞ்சு அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் எந்த மாவட்டம் அப்படிங்கிறது எங்களால் கண்டுபிடிச்சி அதற்கான விடைக்குறிப்பு ரெடி பண்ண முடியும். சரி, இப்போது இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பவும் வழக்கமாக சொல்கிறது தான், இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒன்று மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான அந்த வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்புகளை பல்வேறு மாவட்டங்கள் இருந்தக்கூடிய அந்த வினாத்தாள் மற்றும் விடைக்குறிப்புகளை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 38 மாவட்டத்துடைய வினாத்தாள் மற்றும் 38 மாவட்டத்துடைய விடைக்குறிப்பு எடுக்கும் பொழுது நம்ம அடுத்தது அரையாண்டு தேர்வுக்கு மிக சுலபமாக ரெடி ஆகலாம். ஏன்னா இதில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் ஒரு சில கொஷின் ரிப்பீட்டடாக வந்திருக்கும். அந்த கொஷினை நீக்கிட்டு மற்ற கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம கண்டிப்பாக அரையாண்டில் சக்ஸஸ் பண்ணலாம். அதே மாதிரி அரையாண்டுக்கு நம்ம இதே மாதிரி பல்வேறு மாவட்ட வினாத்தாளை கண்டிப்பாக நம்ம கலெக்ட் பண்ணி போடுவோம். சரி வாங்க, இது வரைக்கும் கலெக்ட் பண்ண வினாத்தாள் எத்தனை இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துருவோம். அதற்கான விடைக்குறிப்புகள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நீங்கள் அனுப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர் முதல்ல அப்லோட் பண்ணிவிட்டு அதற்கான விடைக்குறிப்புகள் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். சில தாமதமாகவும் ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் இது வரைக்கும் நம்ம போட்ட வினாத்தாள் எத்தனை அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். சரி, நான் இந்த ஒரு லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுதான் அந்த லிங்க்கு. இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நமக்கான அந்த வலைதளத்துக்கு போகும். இது பாருங்கள், 10th குவார்ட்டர்லி எக்ஸாம் 2024 ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கீ அப்படின்னு போட்டுக்கிறோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு அட்டவணை போட்டு இங்கே கொடுத்துக்கிறேன். இதில் ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே லிங்க் கொடுத்தாச்சு. பிளாக் கலர் இருக்கிறது இன்னும் லிங்க் தரல. அதாவது எனக்கு இன்னும் அந்த கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல. அதே மாதிரி பாருங்கள், இதுக்கெல்லாம் கொஸ்டின் கீ ரெடி பண்ணிகிட்டே இருக்கிறோம். சிலதெல்லாம் கீ ரெடி பண்ணிட்டோம். அதனால் உங்கள் மாவட்டத்துடைய வினாத்தாள் எது அப்படின்னு பார்த்து நீங்கள் அதுக்கு நேராக இருக்கிறத கிளிக்கியருங்கிறத வினாத்தாளோ விடைக்குறிப்போ கிளிக்கியருங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த வினாத்தாள் கிடைச்சிரும். இந்த ஒரு லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் நம்ம டெய்லியும் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொரு மாவட்ட கொஸ்டின் கிடைக்கும் பொழுதும் அதற்கான விடைக்குறிப்புகள் தயார் செய்து இதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் இந்த ஒரு லிங்க்கை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மாவட்டம் வரும்போது நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி அதை எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி அந்த விடுமுறையில் உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுதி தர சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை. அந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும் இந்த விடைக்குறிப்புகள் உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்று மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய வினாத்தாளை மாவட்டத்தோட பேரை போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. மாவட்டத்தோட பேர் போடாமல் அனுப்புனீங்கன்னா பல கொஷின் இருக்குது. அதான் எந்த மாவட்டங்கிறது எங்களுக்கு தெரியல. இருந்தும் எங்களால் அந்த எந்த மாவட்டத்தையும் எங்களால் தரம் பிடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் இருக்கிறது சேலம் மாவட்டம். அதனால் நீங்கள் எந்த மாவட்டம் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதனால் அது ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு அனுப்பிவிடுங்க. அதற்கான விடைக்குறிப்புகள் நாங்கள் ரெடி பண்ண உங்களுக்கு போட்டு விட்றோம். ஓகே, அது இல்லாமல் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. இதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுடைய எந்த மாவட்டம் வரல அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் போடுங்க. அதற்கான அந்த பதிலை நான் கமெண்ட்ஸ்லேயே சொல்கிறேன். ஓகே, இந்த காணொலியத்தோட நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்து வர தேர்வு இங்கிலீஷ். அந்த இங்கிலீஷ்க்கு நல்லா நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. அந்த ஆங்கிலத்துக்கு தேவையான வினாத்தாள்களை நம்ம அப்டேட் நேற்று பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி சில அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.